அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, வெள்ளையடைத்த கல்லறைகள். மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 23, இறை சொற்றொடர்கள் 27 முதல் 32 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். வெள்ளையடித்த கல்லறைகள் என பரிசேயரை அவர் அழைப்பார். எவ்வளவுதான் வெளியே தூய்மைப்படுத்தி அழகுடன் மிளறச் செய்து தோற்றத்தில் பொலிவிட்டாலும் கல்லறையின் மண்ணுக்கடியில் நாற்றமடிக்கும் சிதறிய எலும்புகளைத்தானே காண முடியும். இப்படித்தான் இப்பரிசேய தலைவர்களும் என்பார் இயேசு. ஒருபடி மேலேறி அசுத்தமான இந்த அனாதை கல்லறைகள் மேல் மக்கள் ஏறி மிதிப்பார்கள் என உரையை சேர்ப்பார் லூக்கா. இறைவாக்கினரை கொல்பவருக்கு ஐயோ கேடு. இயேசுவின் காலத்திலே பழைய உடன்படிக்கையின் இறைவாக்கினருக்கு அழகான கல்லறைகள் கட்டி போற்றி வந்தன பரிசேயர். ஆனால் அதே இறைவாக்கினரை கொண்டவர்களும் பரிசேயர் மூதாதையரே என்பதனால் அவர்களும் தம் பெற்றோரின் கொலை பாவத்தில் பங்கேற்கின்றன. தொடர்ந்து இறைவாக்கினரை கொண்டு கொண்டிருந்தன என்பார் இயேசு. அன்பார்ந்தவர்களே, மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோர் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பானவர்கள் என்று கண்டிக்கிறார் இயேசு. யூதர்களின் மரபுபடி இறந்தவர்களின் உடலை தீட்டுள்ளது. அதனை தொட்டால் தொட்டவரும் தீட்டிற்கு உள்ளாவார். கல்லறைகள் சாலை ஓரங்களில் தான் அமைக்கப்பட்டிருந்தன. எருசலேம் கோவிலுக்கு ஆண்டுக்கு 3 முறை பெருவிழா நாட்களில் மக்கள் திருப்பயணம் செல்வர். அந்நேரங்களில் தீட்டில்லாதவராக அங்கு செல்ல வேண்டும். சாலை ஓரங்களில் உள்ள கல்லறைகளை அவர்கள் எவ்விதத்திலும் தொட்டு விடாதிருக்க கல்லறைகள் வெள்ளையடிக்கப்பட்டிருக்கும். இதன் அடிப்படையில் தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை உதாரணமாக கூறுகிறார் இயேசு. வெளியே வெள்ளை ஒளிர்விடும், ஆனால் உள்ளே நாற்றமெடுக்கும் எலும்புகள், அழிந்த உடல் பகுதிகள் ஆகியவைகளால் நிறைந்திருக்கும். இறைவாக்கினரின் கல்லறைகளை காட்டிய அக்காலத்தில் இவர்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களை கொண்டிருக்க மாட்டோம் என்று பெருமையடித்துக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையாகவே இவர் அக்காலத்தில் இருந்திருந்தால் இவர்களில் முன்னோர்களை விட மோசமான முரடராக இருந்திருப்பார் என்று சுட்டிக்காட்டுகிறார் இயேசு. வெளிவேடம் தீய நாற்றத்தின் வாழ்வு எனலாம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது செயல்களை இறைவன் பாராட்டுவாரா? எனது அகவாழ்வு பொது வாழ்வு இணைந்து செல்கின்றதா? எனது வாழ்வு பிறருக்கு முன்மாதிரியாக உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமைமிக்க இறைவா, எங்களது செயல்கள் அனைத்தும் இறைவன் விரும்புகின்ற செயல்களாக இருக்கவும், எங்களது அகவாழ்வும் பொது வாழ்வும் இணைந்து செயல்பாடாக திகழவும், நாங்கள் எங்களது வாழ்வால் பிறருக்கு முன்மாதிரியாக திகழவும் வரம் தாரும். ஆமீன்.